வந்திருக்குது. பணத்தை சுற்றி வந்து இந்த மாதிரி கட்டைகள், அந்த கட்டையை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சாதாரண மரக்குச்சிகளை எடுத்து அதை சிலுவை மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அப்புறம் வந்து மிருகங்களோட பொருட்கள்லாம் பாய்ச்சிருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு தான் வந்து அதுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குவாரியில் யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னு அந்த ஊர் மக்கள்கிட்ட விசாரிச்சு பார்க்குறாங்க. ஆனால் ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒருத்தன் இருக்கான், வந்து கேம்ப் கட்டி தங்கியிருக்கிறான் அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த பணம் காணா போன அன்னைக்கு அவனும் வந்து காணா போயிட்டான். ஆனால் அதுக்காக விசாரிச்சு பார்த்ததில்ல இந்த இதுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு தெரிய வருது. ஜேனட் பெல்மாவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் ஏதாச்சும் குழு கிடைக்குமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் எந்த ஒரு குழுவும் கிடைக்கவே இல்லை. இறந்து போகுதுன்னா அவங்க எப்படி இறந்து போகிறாங்க, கத்தி குத்து ஏதாச்சும் பாய்சன் சாப்பிட்ருக்காங்க, யாராச்சும் கொலை பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு தெரிய வரும். ஆனால் இந்த விஷயத்தில் பெல்மாவை யார் கொண்டான்னு தெரியல, அவங்க எப்படி இறந்தாங்கன்னு தெரியல. ஜேனட் பெல்மாவை சொல்லலாம் போடுறாங்க. அதுக்கு அங்கிட்டு வந்து அதோடு க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்காததுனால. வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்குமே அந்த கொலை யார் பண்ணா அப்படின்னு தெரியவே இல்லை. ஸோ அதான் கதை. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். பை.